Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம இங்கிலீஷ் கான்வர்சேஷனுக்கு யூஸ் பண்ற சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் subscribe the channel and keep supporting me. Without delay, let's get started. Let's see the first sentence. ஒரு வருடத்தில் அவரது பிசினஸ் திவாலானது. ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்களோட பிசினஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சுன்றதை எப்படி சொல்லலாம்? Within a year, his business went bankrupt. Within a year na ஒரு வருஷத்துக்குள்ளேன்னு அர்த்தம். His business went bankrupt. Bankruptனா ஃபார் எக்ஸாம்பிள் லோன் ஏதாவது அவங்க வாங்கியிருந்தா அதை வந்து அவங்களால அடைக்க முடியாம பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த வேர்ட் bankruptன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். Within a year, his business went bankrupt. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் உங்கள் அச்சுறுத்தல்களுக்கு நான் பயப்படவில்லை. நீங்க என்னதான் என்ன பயமுறுத்தினாலும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்றதுக்கு எப்படி சொல்லலாம்? I am not afraid of your threats. நீங்க என்னதான் என்ன த்ரெட் பண்ணாலும் என்னதான் நீங்க பயமுறுத்தினாலும் நான் பயப்பட மாட்டேன். I am not afraid of your threats. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் மிரட்டுகிறாயா என்னை வந்து நீ மிரட்டுறியான்றதுக்கு எப்படி கேட்கலாம்? Are you threatening me? என்ன நீ மிரட்டுறியா அப்படின்னு அர்த்தம். Are you threatening me? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். நீங்க என்னதான் செஞ்சாலும் எல்லாருக்கும் தெரியும். நீங்க செய்யறது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும்ன்றது எப்படி சொல்லலாம்? எவ்ரிஒன் நோஸ். எவ்ரிஒன் நோஸ்னா எல்லாருக்கும் தெரியும். வாட் யூ ஹாவ் டன். வாட் யூ ஹாவ் டன்னா நீங்க என்ன செஞ்சாலும் எல்லாருக்கும் தெரியும்னு அர்த்தம். எவ்ரிஒன் நோஸ் வாட் யூ ஹாவ் டன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நேற்று இரவு முதல் எனக்கு தொண்டை வலி உள்ளது. நேற்று நைட்ல இருந்தே எனக்கு த்ரோட் பெயினா இருக்குன்றதை எப்படி சொல்லலாம்? I have a sore throat since last night. I have a sore throatனா எனக்கு தொண்டை வலி இருக்குன்னு அர்த்தம். Since last night. நேற்று நைட்ல இருந்து எனக்கு த்ரோட் பெயினா இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் உனக்கு மயக்கம் வருகிறதா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெயில போயிட்டு வந்தாலும் நம்மளுக்கு மயக்கம் வரும். சப்போஸ் உடம்பு சரியில்லைனாலும் நம்மளுக்கு மயக்கம் வரும் இல்லையா? உனக்கு மயக்கம் வருதான்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்? Do you feel dizzy? Dizzyனா மயக்கம்னு அர்த்தம். Do you feel dizzy? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மெதுவாக சாப்பிடுங்கள் இல்லையெனில் உங்களுக்கு விக்கல் வரும். ஸோ ஸ்லோவா சாப்பிடுங்க உங்களுக்கு இல்லைன்னா விக்கல் வந்துட போகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஈட் ஸ்லோலி அதர்வைஸ் யூ வில் கெட் ஹிக்கப்ஸ். ஹிக்கப்ஸ்னா விக்கல்னு அர்த்தம். ஈட் ஸ்லோலி அதர்வைஸ் யூ வில் கெட் ஹிக்கப்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவர் சோர்வாக இருக்கிறார் எனவே அவரை நிம்மதியாக தூங்க விடுங்கள். அவர் ரொம்ப டயர்டா இருக்கிறாரு அவரை டிஸ்டர்ப் பண்ணாம அவரை தூங்க விடுங்கன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? He is tired, so let him sleep peacefully. அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவர் நிம்மதியா தூங்கட்டும்னு அர்த்தம். He is tired, so let him sleep peacefully. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் யாரும் என் பேச்சை கேட்பதில்லை. யாருமே என் பேச்சை கேட்கறதே இல்லைன்றதுக்கு எப்படி சொல்லலாம்? No one is listening to me. யாருமே என் பேச்சை கேட்கறதில்லை. No one is listening to me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவனுக்கு அடுத்த மாதம் தேர்வு இருக்கிறது. அவருக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து அவருக்கு எக்ஸாம் இருக்குன்றதை எப்படி சொல்லலாம்? He has exams next month. நெக்ஸ்ட் மந்த் வந்து அவருக்கு எக்ஸாம் இருக்குன்னு அர்த்தம். He has exams next month. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னிடம் சொல்ல நீ யார்? நீ யார் இதை சொல்றதுக்குன்னு கேட்போம் இல்லையா? அது எப்படி கேட்கலாம்? Who the hell are you to tell me? இதை இன்னொரு விதமாகவும் கேட்கலாம். Who are you to tell me? நீ யார் இதை சொல்றதுக்குன்னு அர்த்தம். Who the hell are you to tell me? இப்படியும் கேட்கலாம் இல்லைன்னா who are you to tell me? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீ ஏன் மிருகம் போல் நடந்து கொள்கிறாய்? ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்காவது கோவம் வந்துருச்சுன்னா அவங்க ரொம்ப ரியாக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப கத்தி பேசி கோவமா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து நம்ம சொல்லுவோம் ஏன் இந்த மாதிரி மிருகம் போல ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்பாங்க. அதுக்கு எப்படி சொல்லலாம்? Why are you behaving like a beast? Why are you behaving like a beast? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் உனக்கு எல்லாம் தெரியும் போல பேசாதே. உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சது போல பேசாதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்லலாம்? Don't talk like you know everything. Don't talk like you know everything. உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சது போல பேசாதீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவரது நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டது. அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க நல்ல ஒரு ஃபேமஸான பர்சனா இருந்திருக்கலாம். அவங்களோட நேம் வந்து ஸ்பாயில் ஆயிருக்கும். அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? His reputation has tarnished. ரெப்யூட்டேஷனா அவரோட ஃபேமஸ் அவரோட புகழ் எல்லாமே வந்து has tarnished. tarnishedனா களங்கம் ஆயிடுச்சு ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். His reputation has tarnished.
நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இங்கே எந்த சண்டையும் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேரண்ட்ஸ் வந்து கிட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க இல்லையா? 2 பேரா இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க, இங்க எந்த சண்டையும் இருக்கக்கூடாது. 2 பேரும் சண்டை போட்டுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அத வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? There should be no quarrel here. இங்க சண்டையே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். There should be no quarrel here. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் அதிர்ஷ்டவசமாக எதுவும் நடக்கவில்லை. நம்ம ஏதாவது ஒரு தப்பா நடந்துரும்ன்ட்டு பயந்துட்டே இருப்போம். பரவாயில்ல அதிர்ஷ்டவசமா எதுவுமே நடக்கல. லக்கிலி எதுவுமே நடக்கலன்னு நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? லக்கிலி நத்திங் ஹேப்பன்ட். பரவாயில்ல எதுவுமே நடக்கலன்னு அர்த்தம். லக்கிலி nothing happened. So my dear friends, I hope this video will be helpful for you. If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.